முருங்கைக்கீரை சூப் செய்யலாம் வாங்க. முருங்கைக்கீரை எடுத்து இலையை மட்டும் உருவி வச்சிடலாம். பழுப்பு இருக்கிற இலையை நீக்கிடணும். தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு கீரையை மஞ்சள் சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, 2 மிளகாய் காரத்துக்காக சீரக மிளகு பொடி பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. விட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வெந்ததும் லேசாக மத்தில் கடைஞ்சி விட்டு கொதித்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப் ரெடி ஆயிரும். முருங்கைக்கீரையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் இரத்த சோகை, உடல் பருமன், ஜீரண கோளாறுகளை குணப்படுத்தும். கிராமப்புறத்தில் பெண்கள் கன்சீவாக இருக்கும்போது அதிக அளவில் இந்த கீரையை தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. என்ன உயிரோட சமாதி பண்ணுறதா முடிவு பண்ணிட்டியா? எப்பா என்ன ஆள முடியா?